தமிழ் நீங்களுக்கு இனிய வணக்கம். நாங்கள் என்ன பண்ண போறோம்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கேக்கு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இருக்கிற சாக்லேட்ஸும் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. என்னை பெரு பற்றியே கிறிஸ்டினாலே எல்லா வச்சும் செய்ய எனக்கு பெரு உண்டு. ஜேஸ் பானால் தான் நான் இவ்வளோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட்டுக்கும் நன்றி. ஓகே, வா கேக் வெட்டுவோமா? முதல்ல இந்த கேண்டில் நான் ஓடுறேன். ஓகே கைஸ், கை தட்டுங்க அங்கேருந்து. நீ தெரியாதுங்க. ஓகே, கேக் வெட்டுவோம். பாருங்க கைஸ், எவ்வளோ அழகா இருக்கு. இது யார் செஞ்சாங்க தெரியுமா? என் அம்மாவும் என் அக்காவும் கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஓகே கைஸ், ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் நல்லா இருக்கும். நீங்கள் கைஸ் கை தொடச்சி பேசுகிறேன். நான் கையை தொடச்சிட்டேன். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு சாக்லேட்டாக எடுத்து சாப்பிடுவோம். ஓகே, முதல்ல என்ன சாப்பிடுவோம்னா, இப்போ அந்த செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் வந்து ஒரு நம்பர் போட்டு செய்யறேன். ஓகே ஓகே 9 இருக்கு. இதில் இப்போ நாங்கள் வந்து என்னோட 4 எடுத்து, அதனால நாங்கள் 4 எடுத்து போட்டு, அது இதில் 4வது நம்பரில் வருதோ அப்போ வந்து அந்த சாக்லேட் எலிமினேட் ஆயிடும். ஓகே, அது நீங்கள் பார்த்துப்பீங்க. அதே மாதிரி தான் 1 2 3 4 இது எலிமினேட் ஆயிடுச்சு. இது போட்டு இப்போ இங்கே இருந்து ஆடிப்போம். 1 2 3 4 அது எலிமினேட் ஆயிடுச்சு. 1 2 3 4 அது எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே 3 தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ரேண்டமாக பிக் பண்ணுறேன். இன்னும் 5 தான். ஓகே, இப்போ நான் பார்க்க போகிறது ஃபேமஸ் யூடியூபரான மிஸ்டர் பீஸோட சாக்லேட். பார்த்துக்கோ, மேட் இன் அமெரிக்கா. இது என்ன ஃப்ளேவர்னா மில்க் சாக்லேட். ஓகே, இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏற்கனவே பிடிச்சி தான் இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு ஃபைட் நல்லாவே ஆச்சு. மிஸ்டர் பீஸ் வந்து வேறு மாதிரி சாக்லேட் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் அது பழகம் சாப்பிட போகிறது பிடிக்கவே. டாப் 10 ஆஃப் 10 இல்லை 1 மீனஸ் இது பிடிக்கவில்லை கைஸ். இல்லை போ, இதுவாச்சும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பீனட் பட்டர். ஓகே கைஸ், பீனட்ல இருந்து செஞ்சுருக்கேன். இதுவாச்சும் நல்லா இருக்கும். நான் வந்து நிறைய பண்ணிட்டு சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே பாருங்க கைஸ், உங்களுக்கு பீனட் போடுறது இதை எப்படி இருக்குன்னு. காஃபி ஸ்மெல் இருக்குது, நல்லா இருக்கு. 7 out of 10. ஓகே, கேண்டீஸ் வந்து 2 கேண்டீஸ் இருக்கு. அது வந்து நாங்கள் லாஸ்ட் பார்ப்போம். முதல்ல சாக்லேட்ஸ் பார்ப்போம். ஓகே, மில்காவோட நார்மல் சாக்லேட். ஓகே கைஸ், பார்ப்போம். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் கைஸ். எனக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால கொஞ்சம் இது பண்ணி அட்ஜஸ்ட் கைஸ். இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த மில்க் நார்மல் சாக்லேட் நல்லா இருக்கா, இந்த மில்க் சாக்லேட் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இது நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. 8 out of 10. ஓகே, நெக்ஸ்ட் போகிறேன்.
கைஸ் இந்த கேக்கு லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா என் அம்மாக்கும் அக்காவுக்கும் கிரீன் கலர் ஹார்ட் போட்டுருங்க கமெண்ட்ல. அப்போ பெருமைப்படுவாங்க என் அம்மாவும் அக்காவும் தான் இப்படித்தான் இருக்கும். அது வந்து மில்க் சாக்லேட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கு. கவு இருக்குல்ல அந்த இருக்குல்ல இது எப்படி ஓகே. இது வந்து 5 அவுட் ஆஃப் 10. ஓகே நெக்ஸ்ட் கொடுப்போமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது போவோம். ஓகே இது வந்து ரஃபியோ ரே. அது இங்க இன்னொன்று இருக்கு ரஃபேல் ஒன்று. அது இது 12 பீசஸ் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு அந்த கப்பே. இது வந்து அதே மாதிரி தான் கைஸ் இருக்கு. வெள்ளை கலர்ல உருண்டையா அது நல்லாக்கு இது நல்லா டேஸ்ட் சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து அந்த ரஃபேல பாக்ஸ் இல்லை, அதனால நான் சாப்பிட்டு சொல்றேன். இது இப்ப எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். கைஸ் சுத்தமாவே டேஸ்ட் தெரியும். நாக்கு செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு டேஸ்ட் இது வந்து அந்த நான் வந்து ஷார்ட்ஸ் இருக்க பேர் குல்ஃபி தாத்தா இது குடிச்சிருக்காரு. அவர் சொல்லுவேன். அதான் சொல்றேன் அந்த நோன்ற ஃப்ளேவர் பர்சன். சில பேர் இதை இன்னொரு ஃப்ளேவராக இருக்கலாம் சொல்லிடுறாரு. ஓகே அடுத்தது கொடுப்போமா? ஓகே அடுத்தது வந்து டஃபி T5. டஃபி T5 இப்போ நாங்கள் இதை உடச்சி ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து இப்போ இந்த பேக்கெட்டை பிரிச்சுட்டு நாங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணுவோம். ஓகே கிழிச்சு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அவங்க எடுத்து ஈட்டி ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இது வச்சிருவோம். கைஸ் இப்போ நான் இன்னொரு ஸ்டைலில் சாப்பிடுவா. இங்க இப்படி வச்சுட்டு அப்படியே அது வரதுல இருங்க அதுல ஜஸ்ட் கிடி முன்னாடி சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை இன்னொரு ஃப்ளேவர் இருக்கா அது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நேரத்தில் தான் இருந்துச்சு. இதுக்கு ரேட்டிங் வந்து 6 out of 10. ஓகே அடுத்த சாக்லேட் கொடுப்போமா? லாஸ்ட் சாக்லேட் கிண்டர். இது ஃபேமஸ் ஆனது. ஓகே ஏற்கனவே ஒரு பீஸ் நேரத்துலேயே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை பீசஸ் இருக்கு? ஓகே கைஸ் அங்கே போட்டுருவோம். இதில் 8 பீசஸ் இருக்கு. இப்போ சின்ன பிள்ளை பார்க்குறீங்களோ ஷேர் பண்ணி சாப்பிடுங்க பெரிய ஆக்கள். ஓகே சாப்பிடும் இப்படித்தான் இருக்கும்.
ஓகே guys, நான் இது சாப்பிட்டேன். இது வந்து 6 அவுட் ஆஃப் 10. அதுவும் 6 அவுட் ஆஃப் 10. ஓகே guys, இந்த டீஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து எனக்கு ஸ்ரீலங்காயில் கிடைச்சிச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ நான் பேர் மென்ஷன் பண்ணுறேன். இது தேவி மாமி எனக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அவனோட ஹஸ்பண்ட் மலர் மாமாவுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மீனு அக்காவுக்கு தேங்க்ஸ். கபி அக்காவுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கவியா அக்காவுக்கு தேங்க்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டிஷர்ட் பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஓகே, இப்போ நாங்கள் கேண்டிக்குள்ளே போகிறோம். ஓகே கைஸ், இங்கே நான் வந்து கொண்டு வந்திருக்குது மவம். ஓகே கைஸ், ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கு. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஃப்ளேவர் சாப்பிட்றேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்ச கம்மி பேர் இருக்கு. எனக்கு பிடிச்சதே ரெட் கலர் தான். இங்கே இருக்குது ரெட் கலர். இங்கே இருக்குது. நான் ரெட்டு ஃபுல்லாக தான் சாப்பிட்றேன். அது பிடிச்சது வந்து கிரீன். ஓகே, முதல்ல நாங்கள் மாவு மாதிரி சாப்பிட்றோம். ஓகே, வெளியில் வந்து இது இங்கே வச்சு ஓகே, பிங்க் கலர் எடுத்து அந்த ஃபுல் பேக்கெட் இருக்கு பாக்ஸ். இதில் அந்த ட்ரிக்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்ன ஃப்ளேவர்னா ஸ்ட்ராபெரி. இதில் எத்தனை பீசஸ் இருக்குன்னா 6 பீசஸ் ஒவ்வொரு ஃப்ளேவரில். ஓகே, இங்கே வச்சுட்டு ஐயோ முதல்ல வந்து இப்படி தான் வருது. ஆனால் சீப்பிங் நம்ம சாப்பிட்ற நேரத்தான் நல்லா வருது. கைஸ் டேஸ்ட் தெரியல. ஓகே கைஸ், டேஸ்ட் தெரியல. இப்போ நாங்கள் வந்து இதுக்கே போவோம். அது ரேட்டிங் வந்து 5 அவுட் ஆஃப் 10. ஓகே, கடைசி. ஓகே கைஸ், இது வந்து ஹரிபோ. ஆனால் இது வந்து எங்கே கம்பெனியை தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த வீடு பக்கத்தில் தான் தயாரிக்கிறாங்க. அதில் எனக்கு ஒரு டெடி பேரே கிடைச்சிருக்கு. ஓகே கைஸ், இன்னும் ஒன்று சாப்பிட்டு ஓகே கைஸ், கிரீன் கலர் எடுத்து சாப்பிட்றோம். ஓகே, இந்த டெடி பேர் பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதில் ஒவ்வொரு ஃப்ளேவர்லையும் இருக்கும். பல ஃப்ளேவர் கூட சுகர் எல்லாம் சாப்பிட்றாங்க கைஸ். ஓகே கைஸ், 4 அவுட் ஆஃப் 10. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் வந்துட்டா சொல்கிறதுக்கு, நான் வந்து 2வது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பேர் வந்து வினோ FC. இதில் வரும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், யார் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் என்ன கண்டென்ட் போடுவேன்னு தெரியுமா? நான் வந்து ஃபிகர் பண்ணுவேன்ல, அதுதான் அதில் பண்ண போகிறேன். என்ன இதில் வராது இந்த வீடியோ. முந்தியெல்லாம் வீடியோ இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த வீடியோ அந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஓகே பாய்.